இந்த நபர் ஒரு பைப்ல ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் போறதுக்கு $20 மில்லியன் சார்ஜ் பண்றாரு. ஏன்னா இது சாதாரண ஹோல்ஸ் கிடையாது, அந்த நாட்டுடைய ஆயில் பைப் லைன்லயே ஹோல்ஸ் போட்டு கொடுக்கணும். அதனால இவரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு இன்ச் அந்த பிட்டு உள்ள இறங்கும் போதும் ஒரு ஸ்பெஷல் கூலிங் லிக்யூட் அந்த இடத்துல விட்டு தான் ட்ரில் பண்ணவே செய்யறாரு. ஏன்னா கேர்லெஸ்ஸா இருந்து சின்னதா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட பயங்கரமான வெடி விபத்து ஏற்பட்டு பக்கத்துல இருக்கிற கிராமமே அழிஞ்சிரும். ஆனா இந்த நபரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம அப்படியே கண்டினியூஸா ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆயிலை வச்சு அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயிலுக்கு பிளாக் மார்க்கெட் பல மில்லியன் டாலர்கள் மதிப்பு இருக்குது. இப்போ இந்த நபரும் கடைசியில ஒரு புஷ் பண்ணிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை வெளியில எடுத்துட்டு என்னுடைய பேமெண்ட்டை கொடுங்கன்னு கேக்குறாரு. ஆனா ஓனர் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் ஹோல்ஸை கம்ப்ளீட்டே பண்ணல, உனக்கு எப்படி பேமெண்ட் தர முடியும்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா நான் உன்னை தூக்கிட்டு போய் பாலைவனத்துல போட்டுருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாரு. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரவே இல்ல. சிரிச்சுக்கிட்டே அந்த பைப்ல பிரஷர் மீட்டர் எடுத்து செட் பண்ணிட்டு இந்த பைப்புடைய திக்னஸ் மொத்தம் 15 மில்லிமீட்டர், நான் 14 மில்லிமீட்டருக்கு ஹோல்ஸ் போட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற 1 மில்லிமீட்டர் அந்த பைப் வழியா ஆயில் போகும்போது அதுவாவே பிரஷர்ல ஓபன் ஆயிடும். அதனால எந்த ஒரு வெடி விபத்தும் ஏற்படாதுன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த பைப்ல ஆயிலும் போக ஆரம்பிக்குது. போன ஒரு 3 செகண்ட்லயே இவர் போட்ட ஹோல்ஸ் முழுசா ஓபன் ஆகி அதுல சொருகி இருக்கிற ஹோஸ் வழியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா ஆயில் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற மீட்டர்ல கூட 0ல இருந்து இப்போ 99% காட்டுது. கடைசியில அவருக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சதுனால அவர் கேட்ட மாதிரி அவருக்கு $20 மில்லியன் கொடுத்துடுறாங்க.